அடுத்து என்னன்னு சொன்னா, சோதனைகள் வரும்போது அபயம் ஆதரவு வைப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல உலக பிரச்சனைகளா இருக்கட்டும், எதுக்குமே உடனே ஒரு அபயம் ஆதரவு அல்லாஹ் எடுத்து தேடுவாங்க. எப்படி? ராஹனா பிலால், பிலால் எனக்கு ராகத்தை தாருங்கள். ராகத்து பிலாலா தருவாரு. பிலால் தொழுகைக்காக பாங்கொலி கொடுக்கக்கூடியவர், இறைவன் பாதையில் தொழுகை வருபவர்களுக்கு அழைப்பு விடக்கூடிய பணியை செய்யக்கூடிய பிலால். ராகனா பிலால் என்று சொன்னால் தொழுகைக்காக அழைப்பு விடுங்கள். தொழுகையின் மூலம் ராகத்தை தேடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடத்தில் போய் தன்னுடைய மனக்குமுறலை சஞ்சலத்தை அல்லாஹ்ட்ட அபயம் தேடுவாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, பலமான காத்து வீசிட்டா உடனே பள்ளிக்கு, ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சொன்னா உடனே பள்ளிக்கு, குடும்ப பிரச்சனை ஏறிட்டா உடனே பள்ளி. ஏன்? அல்லாஹ்விடத்தில் அபயம் தேடுவது. இந்த அபயம் தேடக்கூடிய விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நபிமார்கள் இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா பல்வேறு சோதனை கொண்டு அல்லாஹ் சோதிப்பாங்கன்னு சொல்லலாம். வல நபுல் வன்னக்கும் ஃபி ஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷ்ஷிரி ஸாபிரின். வல நபுல் வன்னக்கும் ஃபி ஷைஇ மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு சோதிப்பேன். வல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்பேன். வ நக்ஸி மினல் அம்வால், பொருளாதாரத்தை கொண்டு சோதிப்பேன். வல் அன்ஃபுஸ், உயிர்களை கொண்டு சோதிப்பேன். வஸ் ஸமராத், விளைச்சி நிலங்களை கொண்டு சோதிப்பேன். பஷ்ஷிரி ஸாபிரின், இந்த நேரங்களில் பொறுமையை மேற்கொண்டு சுப செய்தி எல்லாம் சொல்லலாம். இந்த சோதனை பட்டிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் அவன் சோதிக்கக்கூடிய நிறைய பண்புகள் இருக்கு. அதுல ஒண்ணு, அழகு கொடுத்தும் சோதிப்பான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அழகு கொடுத்துருந்தான். சுப்ஹானல்லாஹ், வளர்ப்பு தாய் கூட அவர்களிடத்தில் மோகம் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட தவறான இச்சைக்கு அந்த பெண்மணி அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நேரக்கூடிய ஒரு கொடுமை. வளர்ப்பு மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அந்த வளர்ப்பு தாய் இவர் மீது கொண்ட அழகின் காரணமாக தவறான இச்சைக்கு அழைக்கிறாரு. அல்லாஹ் அங்க ஒரு சோதனை அழகுக்கு வைக்கிறான். நம்ம என்ன செய்வோம்? சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று விரும்பக்கூடிய ஒரு பலகீனமான துன்யாவில தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பலகீனமான ஒரு உலகத்தில் எந்த அளவுக்கு மதனந்தபுரத்துல காசி நீங்கக்கூடிய ஒரு 7 வயசு சிறுமி அந்த அபார்ட்மெண்ட்ல வாழக்கூடிய ஒரு ஐடி கம்பெனி படிச்ச இளைஞனாலே மானபங்கப்படுத்தப்பட்டு நடுக்காட்டுல எரிச்சு கொண்டானா இல்லையா? சந்தர்ப்பம் கிடைக்காதான் மக்கள் சூழ்நிலை. ஒரு சிலர் இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவரை தவிர வேற யாரும் இது இல்ல. சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப தவறுக்கு விரும்பக்கூடிய சூழ்நிலையில கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னா, இல்லா ரஹ்ம ரப்பி, யா அல்லாஹ் இவரது தீங்கிலிருந்து என்னை பாதுகாருன்னு கேட்டாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான். நம்பிக்கை அபயம் ஆதரவு தேட வேண்டும். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த காணா போன அந்த சிச்சுவேஷன்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது அழுது கண் பார்வை போயிடுச்சு. கண் பார்வை போன உடனே, யா அல்லாஹ் நான் சபுருன் ஜமீலா, நான் அழகிய பொறுமையை மேற்கொள்றேன், எனக்கு சிறந்ததா அப்படின்னு அல்லாஹ் மீது ஆதரவு நம்பிக்கை வச்சாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு நேர்ந்த அந்த பிரச்சனைக்கு அல்லாஹ்விடத்துல கோவிச்சுட்டு போறாங்க. மீன் பிடிச்சுக்குது. பிடிச்ச உடனே அங்க என்ன நடக்கு? கடல் ஒரு இருட்டு, மீன் வயிறு ஒரு இருட்டு, என்ன இரவு ஒரு இருட்டு, 3 இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? கேரளால ஒரு பெண்ணை மலைப்பாம்பு பிடிச்சி இழுத்துக்குச்சு. உயிரோடு அந்த மலைப்பாம்பு, இறந்த மலைப்பாம்பு அந்த பெண்ணுடைய சைஸ்லயே அப்படி இருக்கு. காலை இழுத்து வெளியே எடுக்கிறாங்க. செத்துதான் வந்துச்சு. அல்லாஹ் நாடு நான் சொன்னா அழிச்சிருக்கலாமா இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன எதிர்பார்த்தா, ஒரு சோதனை வைக்கும் போது, ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் என்னிடத்துல அபயம் தேடுதானா, என்னிடத்துல ஆதரவு வைக்கிறானா, என் மீது தவக்கல் வைக்கிறானா, நம்பிக்கை வைக்கிறானா என்பதை அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வைத்துக்குள்ள இருந்து கேட்டாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். யா அல்லாஹ், எனக்கு நானே அநீதம் செய்து கொண்டேன், என்னை நீ பாதுகாத்து விடு, வேற யார் என்னை பாதுகாப்பாங்க யா அல்லாஹ் என்று கேட்டார். இந்த துஆவின் மூலம் அல்லாஹ் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளிவர செய்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அந்த பாதுகாப்பு தௌபா அபயம் மட்டும் தேடவில்லை என்று சொன்னால் கியாம உலகம் அழியினால் வரைக்கும் அந்த மீன் வயிற்றில் அல்லாஹ்வால் சிறைபிடிக்க வைக்கப்பட்டிருப்பாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அந்த அபயம் தௌவா தேடும் போது நம்மிடத்தில் யா அல்லாஹ் நீ உன்னால் முடியும் என்ற ஒரு பூரண நம்பிக்கையோடு பூரண ஆதரவோடு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்வான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்திலிருந்து தூக்கி வீசும்போது, தூக்கி எரியும் போது, உலகத்துக்கு அனுப்பும் போது
கலிமாத்தி ஃபாதாப அலைக்கும், சில வார்த்தைகளை என்னிடத்திலிருந்து கற்றுக்கொண்டா, தௌபா செஞ்சா அல்லாஹ் தௌபா மீட்சி கொடுக்கக்கூடியவன். ஆகவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, சோதனைகள் வரும்போது பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், பொருந்தி கொள்ள வேண்டும். பொருந்தி கொண்டதன் மூலம் சிறந்ததை கேட்க வேண்டும். சிறந்ததை கேட்டது கிடைக்கலன்னு சொன்னா விரக்தியாகாமல், நம்பிக்கை இழக்காமல், அல்லாஹ் மீதே முழு ஆதரவு வைத்து அவனிடத்தில் இந்த சோதனையான இக்கட்டான காலகட்டங்களில் அவன் மீது அபயம் தேடுவதும் ஆதரவு வைப்பதும் ஒரு மூமின் மீது பண்பாக இருக்கிறது. அதுவும் எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், இந்த சோதனைகளும் இந்த வேதனைகளும் இந்த இடுக்கண்களும் துன்பங்களும் துயரங்களும் நான் உங்களுக்கு எதற்காக தருகிறேன்? பரிசு தருவதற்காக. அந்த பரிசு தரும்போது உங்களிடத்தில் இந்த பண்புகள் இருக்குதா என்பதை அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கேட்கின்றான். 2வது அத்தியாயம் 216வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கின்றான், அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்ன வலம்மா யஅதிகும் மஸலுல்லதீன ஹலு மின் கப்லிக்கும் மஷதவுல் ஃபஹ்ஷா வல் லர்ராவ் வல்ஸுல்ஸிலு மதா நஸ்ரல்லாஹ் மதா நஸ்ரல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய உதவி எப்போது வரும் எப்போது வரும் என்று கதறி துடித்தார்கள். யாரெல்லாம்? வல்லதீன ஆமனுமாகும், ரசூலோடு ஈமான் கொண்டு ரசூலையும் அல்லாஹ் சோதிச்சேன்னு சொல்றான். சூபை அபு தாலிபில் 3 வருஷம் பசி பட்னியோடு இளத்தலைகளை கருக்கி செத்து ஒட்டகத்தின் தோலையோ ஆட்டின் தோலை கீழே விழுந்து கிடந்தை கருக்கி சாப்பிடக்கூடிய நிலைமை அல்லாஹ் சோதிக்கவில்லையா? ஒட்டக மலக்குடலை தொழுகையில் தூக்கி வைத்தார்கள். அந்த சோதனையை தாங்கிக் கொண்டு இன்னார் இன்னாரை நீ படித்துக்கொள், இன்னாரை பிடித்துக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்யும் போது அந்த துவாவை அங்கீகரிக்காமல் அல்லாஹ் முதலில் அவர்களுக்கு எதை சோதனை கொடுக்கான்? அபூதாலிப் இறக்குறாங்க, பிரியமான மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. முதல் ஒரு துவா கேட்கிறாங்க. இவர் தொழும் போது மொட்டக மலக்குடலை வச்சு நீங்க பாக்குறமா இல்லையா? தொழுக பள்ளி இடிக்கிறாங்க. ஆனால் மக்கள் அது ஆக்ரோஷமாக கள்ளத்துக்கு எரிஞ்சு இடிக்கக்கூடிய நம்ம மனசு வேதனைப்படுதா இல்லையா? யாரெல்லாம் இதை நீ பார்க்க மாட்டியா? இந்த அநியாயம் அட்டுழிய பார்க்க மாட்டியா? அப்படி சொல்லும் போது அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கபூல் செய்யாம முதல் சோதனை, அடுத்த சோதனை என்ன வைக்கிறான்? அபூதாலிப். தனக்கு அரணாக இருந்த அபூதாலிப் மரணிக்கிறார். தனக்கு பக்க துணியா உறுதுணையா ஈரோடல் ஓருடையலாக இருந்த அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை மரணிக்க செய்கிறான். நிற்கதியாக யதீமன் அல்லாஹ் சொல்றேன், உங்களை நான் அனாதையாக கண்டோம் என்று அனாதையா நிற்கதியா நிக்கிறாங்க. அந்த சோதனை விடையாக நம்ம அனுபவிச்சுட்டோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மத்தா நஸ்ரல்லாஹ், யா அல்லாஹ் இந்த குறைஷி குப்பார்கள் என்ன கொடுமை செய்யறாங்க, இதுல இருந்து என்னை பாதுகான்னு சொல்லும்போது அந்த துவா உடனே அங்கீகரிச்சானா? என்ன பண்ணா? உடனே மக்கா விட்டு ஹிஜ்ரத், பிறந்த தேசத்தை விட்டு பிறந்த பூமியை விட்டு கண்ணீர் விட்டு கதறியவர்களாக அந்த பூமியை விட்டு வெளியேறினாங்க. ஆனா ஒரு நேரத்தில் ஒரு காலம் ஒரு சூழ்நிலை வந்தது. அல்லாஹ் வெற்றியை கொடுக்கலையா இல்லையா? உஹது போர் நேரத்தில் நபியே நீங்கள் யார் யாருக்கு அன்றைக்கு துவா செய்தீர்களோ அவர்களுக்கு இன்னைக்கு வட்டத்தை போடுங்க அப்படின்னு சொன்னா வட்டத்தை போட்டார்கள். இதுல உத்பா கடப்பா, இல்ல ஷெய்பா கடப்பா, இதுல இன்னார் தனக்கு அந்த நேரத்தில் கொடுமை செய்த அநீதம் செய்த அவரவர்கள் கிடப்பார்கள் என்று வட்டமிட்டார்களோ அந்த போர் முடிந்த போது பார்த்தால் அந்த வட்டத்தை விட்டு அவர்கள் அகலவில்லை, அதிலே மரணித்து கிடந்தார்கள். அன்றைக்கு ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா அந்த வெற்றியை கொடுத்திருந்தான், அந்த துவாவை கபூல் செஞ்சிருந்தான்னு சொன்னா ஒரு சாதாரண முகமதுக்கு கொடுத்த வெற்றியா தான் அது கிடைச்சிருக்கும். ஆனா உஹது போர்க்களத்திலே ஒரு ராணுவ வீரராக, ஒரு ராணுவ தளபதியாக, ஒரு நாட்டின் மன்னராக உயர் பதவியை கொடுத்து வாழ்வா சாவா எதிரியா நண்பனா என்கக்கூடிய ஒரு தொனியில் அங்கே அந்த வெற்றியை கொடுக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அவனுடைய ஏற்பாடு அந்த மாதிரி சொல்றேன். அதுதான் அல்லாஹ் சொல்றான், அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்ன வலம்மா யஅதிகும் மஸலுல்லதீன ஹலு மின் கப்லிக்கும், உங்கள் முன்பிருந்தவர்கள் சோதிக்கப்பட்டது மாதிரி சோதிக்கப்படாமல் ஈஸியா சொர்க்கம் பேர்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை, உங்களை சோதி தெரியாம உங்களுக்கு சொர்க்கத்துக்கு விட மாட்டேன். இந்த உலக வாழ்க்கை எல்லாமே உங்கள் சோதனை கலந்தான். எந்த அளவுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டார்கள், பொறுமையாக இருந்தார்கள். தன்னுடைய மகனை அறுக்க சொன்னார்கள், அதற்கும் தயாரானார்கள், பொறுமையாக இருந்தார்கள். மனைவி விட்டு பிரிய சொன்னார்கள், அதுக்கும் பொறுமையாக இருந்தார்கள். அதே போன்று கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நெருப்பு அடுப்பிலே கடத்தப்பட்டார்கள், அப்போதும் பொறுமையை மேற்கொண்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் கற்புக்கு சோதனை வைக்கப்பட்டது, அப்போதும் பொறுமையா இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் அவர்களுடைய குழந்தைக்கு தொட்டில் குழந்தையை பெட்டியில் வைத்து நதியில் விட சொன்னான், அப்போதும் பொறுமையை மேற்கொண்டார்கள். அல்லாஹ் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு ஹேரை ஏற்படுத்தினான். மத்தா நஸ்ரல்லாஹ் மத்தா நஸ்ரல்லாஹ் அலா இன்ன நஸ்ரல்லாஹில் கரீப். அல்லாஹ் சமீபத்தில் இருக்குது. நம்பிக்கை இழந்துடக்கூடாது, விரக்தி ஆயிடக்கூடாது, தாவா பணியை விட்டு வெளியே பேரக்கூடாது, குடும்ப கஷ்டங்களும் தற்கொலை பண்ணிடக்கூடாது, குடும்ப பிரச்சனைகளும் குடிக்கு பேரக்கூடாது, குடும்ப பிரச்சனைகளும் தகடு
தட்டு தாயத்துக்கு பேரக்கூடாது. சோதனை என்பது மூமின்களுக்கு உரியது. பொதுவான சோதனை உண்டு, மூமின்களுக்கு உரிய பாசத்தில் நேசத்தில் சோதிக்கக்கூடிய சோதனை உண்டு. அந்த நேரத்தில் அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தோம் என்று சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் சொல்கின்றான், சுப செய்தி இந்த பொறுமையாளர்களுக்கு தான். இந்த சோனம் யாருக்கு, இந்த பரிசு யாருக்கு? இந்த இடுக்கண்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்திலும் பொறுமையாக மேற்கொண்டு அந்த நேரத்தில் என் மீது முழு நம்பிக்கை வைத்து பொறுமையை மேற்கொண்டு பொருந்திக் கொண்டு சகாபாக்கள் எப்படி பொருந்திக் கொண்டார்கள், அவர்களை அல்லாஹ்வும் பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த அளவுக்கு பொருந்திக் கொண்டோம் என்று சொன்னால் ஒன்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இவ்வுலகத்திலே சிறந்தது கிடைக்கும், இல்ல ஒரு முசிபத்திலிருந்து பாதுகாக்கப்படும், இல்லது இவ்வுலகத்துக்கும் மறுவுலகத்துக்கும் சிறந்ததாக இருக்கக்கூடிய சோனபதியிலே அதை தருவான் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் அதற்குரிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிய வேண்டும். கண்ணியமிக்க சகோதரர்களே, கடைசியாக ஒரு முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாமிய பார்வையில் சோதனை பல்வேறு காலகட்டங்களிலே வரும். அந்த காலகட்டங்களில் நாம் சோதனையின் போது வரம்பு மீறி விடக்கூடாது. எந்த அளவுக்கு? இப்லீஸ் எப்படிப்பட்டவங்க? இப்லீஸ் எப்படிப்பட்ட சைத்தானாக மாறுவதற்கு முன்பதாக தனக்கு தாழ்ந்த படைப்பு, ஆனால் நெருப்பினால் படைக்கப்பட்ட சைத்தான் உயர்ந்த படைப்பாக ஒளியால் படைக்கப்பட்ட மலக்குமார்களுக்கு உஸ்தாதாக இருந்தான். மலக்குமார்களுக்கு உஸ்தாதாக இருந்தான். பல வருடங்கள் சொர்க்கத்தில் பல லட்சக்கணக்கான வருடங்கள் சோனபதியிலே இருந்து இபாதத்து செய்த அந்த நல்ல அடியான் இப்லீஸ் உஸ்தாத், தன்னுடைய உயர்ந்த படைப்புக்கே அல்லாஹ் ஒரு தாழ்ந்த படைப்பை உஸ்தாதாக வச்சான். அப்படிப்பட்ட அந்த சைத்தானுக்கு அல்லாஹ் ஒரு சோதனை தான் வச்சான். எதுக்கு இந்த சம்பவம்? வரம்பு மீறக்கூடாது. சோதனைகள் வரும், வரம்பு மீறிடக்கூடாது. சிலர் வரம்பு மீறினால இன்னைக்கு 18 வருஷமா சிறைச்சாலையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சோதனைகள் வரும் சகோதரர்களே, ஒரு காலம், ஒரு நேரம் வரும். நஸ்ரும் மினல்லாஹி ஃபத்ஹுன் கரீம். சோதனைகளில் பொறுமையை மேற்கொண்டா அல்லாஹ்வுடைய வெற்றி சமீபத்திலே இருக்கிறது. அதற்காக அந்த சம்பவத்தை சொல்றேன். இப்லீஸ்க்கு அல்லாஹ் என்ன சொன்னா, லி ஆதம ஃபஸஜது, ஒரே ஒரு டெஸ்ட், ஒரே ஒரு சோதனை தான் அல்லாஹ் வச்சான். இந்த ஆதமுக்கு சஜ்ஜா செய்யன்னு சொன்னான். இப்லீஸ் என்ன சொன்னா, ஹலகத்தனி மின் நார் ஹலகத்துஹு மின் தீன், கலக்கத்தனி மின்னார் ஹலக்கத்துஹு மின் தீன். இறைவா, நான் சஜிதா செய்வதா? நான் நெருப்பினால் பயிரக்கப்பட்ட நெருப்பை பொறுத்து மேல் நிக்கி எரியும். ஹலக்கத்துஹு மின் தீன், அவர் மண்ணால் படைக்கப்பட்ட மண்ணை புடிச்சு போட்டினா கீழே விழும். தாழ்ந்த படைப்புக்கு நான் எப்படி சஜ்ஜா செய்வது? கேள்வி நல்ல கேள்விதான், லாஜிக் தானங்க, சிறந்த கேள்வி தானங்க. ஆனால் அங்கே உள்ள விஷயம் என்ன? அகிலத்தை ஆண்டு பரிபரிக்கும் பாதுகாப்பில் செய்யும் ரப்புல் ஆலமீன் அந்த இறைவனுடைய கட்டளையை, சோதனையை நிராகரித்ததற்காக எத்தனை வருஷம் இபாதத்து பாழா போச்சு, எவ்வளவு பெரிய உயர்ந்த சோனம் பாழா போச்சு. சொன்னா நவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ரஜூம் செய்யப்பட்டவனாக ஷைத்தானாக உலகத்தில் தூக்கி எறியப்பட்டார். நல்லடியார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி எறியப்பட்டார், தௌபா செய்தார். சைத்தான் என்ன கேட்டுட்டு வந்தான் தெரியுமா? என்ன தூக்கி எஞ்சிட்டு விரட்டப்பட்டது, எனக்கு டைம் கொடு, நான் அவங்களை கெடுக்கணும். எந்த நல்லடியார்கள் சொல்றீங்களோ அவங்கள நான் கெடுக்கணும் அப்படி சொல்லி அல்லாஹ் விட்ட வாக்கு கேட்டு ஆயுள நீட்டி கேட்டு கியாமத் நாள் வரக்கூடிய நல்லடியார்கள் வழி கெடுப்பதற்கு இந்த உலகத்துல நிக்கான். அப்ப சைத்தான் ஊசலாட்டத்தை தான் போடுவான். இது தீர்வு, மது தீர்வு, மங்கை தீர்வு, ஆடல் பாடல் தீர்வு, தற்கொலை தீர்வு, இதெல்லாம் மனசுல போடுவான். ஏன்? இவர்களை சோனத்திற்கு சென்று விடாமல் ஆக்கிவிட வேண்டும். இந்த சோதனைகள் மீது ஒரு ஒசுவாசை, ஒரு உள்ளத்தில் ஒரு ஊசலாட்டத்தை, என்ன சோதனை, ஒன்ன மட்டும் அல்லாஹ் சோதிக்காம பார், இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சிந்தனையை தூண்டிவிட்டு நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை நமக்கு செய்துவிடக்கூடாது சகோதர சகோதரிகளை. ஆகையால் சோதனையின் போது இப்லீஸ் மாதிரி வரம்பு மீறி விடக்கூடாது. வரம்பு மீறின எத்தனையோ சமூகத்தை அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கவுமுகளுக்கு அந்த ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் கொடுத்தான் பரிசா. இந்த ஒட்டகத்துல இருந்து இந்த மக்கள் பால் அருந்தி சாப்பிடுங்க, இதுல வாழுங்க, இதை ஒண்ணு பண்ணிடாதேன்னு சொல்லி அந்த ஒட்டகம் அந்த மக்கள் மத்தியில உலாவி வரும் நேரமெல்லாம் அதை உள்ள பாலை கறந்து அமிர்தமா சாப்பிட்டு நிம்மதியா இருக்காங்க. அந்த நேரத்தை அல்லாஹ் சொல்லலாம் கட்டளை ஒரு நேரத்துல மீறிடுறாங்க. தின்னு தினவெடுத்தா நண்டு வலைக்குள்ள இருக்காதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அதே மாதிரி இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வுக்கே எதிர்ப்பான அந்த கட்டளை மீறல் செஞ்சாங்க. அந்த ஒட்டகத்தினுடைய கால் நரம்பை தரிச்சாங்க. அல்லாஹ்வுடைய அதாப் அப்படியே இறங்குச்சு. சுப்ஹானல்லாஹ். ஆது கூட்டத்தா இருக்கு. அல்லாஹ் பலத்தை கொடுத்து சோதிச்சாங்க. அல்லாஹ் பலத்தை கொடுத்து சோதிச்சான். பலம் வந்த உடனே
சிக்ஸ் பேக் உடம்பு வந்தவொடனே சும்மா இருக்கல. இந்த உலகத்துல பாக்குறமா இல்லையா, பலத்தையும் சில பலமான மக்கள் அதிகாரத்தையும் கொடுத்த உடனே ரவுடிசம், வீச்சருவா, வேல்கம்பு, வெட்டுக்கத்தி நடு ரோட்ல போட்டு விட்டு நான் ரவுடினா பயம் இருக்குன்னு சொல்லலாம். இதே மாதிரி அந்த ஆது சமூக கூட்டம் வாழ்ந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் பலத்தை கொடுத்துனா தெரியுமா? ஒரு மலையை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், 14 இன்ச்சு கல் எப்படி எடுப்போம், 8.5 இன்ச்சு கல் எப்படி எடுப்போம், மொசைக்கு மார்பிள் கல் எப்படி எடுப்போம் தான் நம்ம சிந்திப்போம். ஆனா ஒரு மலையை பார்த்த உடனே ஆது கூட்டத்தார் சொல்லுவாங்க, இதான் என் வீடுன்னு சொல்லுவாங்க. என்ன மலையை பார்த்தா வீடுங்கிறாங்க? காரணம், அவங்களுக்கு எந்த ட்ரிம்மரும் எந்த ட்ரில்லரும் தேவையில்லை, கையாலே குறைஞ்சி டிசைன் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நீங்க மக்காவுக்கு போனீங்கன்னா தபுக்கு போற வழியில அவர்கள் கையால் குறைந்து வச்ச அந்த மாளிகை இன்னைக்கு அத்தாட்சிகள் உள்ளதா அப்படி பாதுகாத்து வச்சிருக்கு சவுதி அரசாங்கம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் பலத்தை கொடுத்தான். அந்த பலத்தையே சோதனையாக்கி அல்லாஹ் மமதையை அல்லாஹ் கொடுத்தான். கடைசியில என்னாச்சு, அந்த மமதையின் காரணமாக வர்றவன் போறவன் அட்டிச்சு புடிங்கி இருந்தாங்க. மக்கள் வரம்பு மீறிய செயலின் போது அல்லாஹ் எச்சரிச்சான், உங்களுக்கு கொடுத்திருக்க பலம் எனக்கு நன்றி செலுத்துவதற்காக சோதனையில வரம்பு மீறாங்க, அட்டுழியம் பண்ணாங்க. எந்த சமூகத்துக்கும் இல்லாத ஒரு சீரழிவு அந்த சமூகத்துக்கு கொடுத்தாங்க. 7 இரவு 8 பகல் வெறும் சூறாவளி, புயல், மழை, காத்தை கொடுத்து அந்த சமூகத்தை சீரழிச்சான். அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி பார்த்தது சொன்னா நபி சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கவுமுகள் இடையில மோசடி, வாங்கும்போது முருவ நெருக்கிறது, கொடுக்கும் போது அப்படி சுண்டி விட்டு நெருக்கிறது. ஒரு எடை மோசடியில கூட அந்த பொருளாதார ஆசை நப்பாசையின் மூலம் ஒரு சோதிச்சான். அந்த எடை மோசடி அந்த சமூகம் செஞ்சனால அந்த சமூகத்துக்கும் கல்மாரி மழை அனுப்புனான், அழிச்சான். அப்ப சோதனை என்பது நல்லவர்களுக்கு அருளாகவும் பாவம் மன்னிப்பாகவும் கிருபையாகவும் சிறந்ததையும் தரும், முசீபத்தை விட்டு பாதுகாக்கும். ஆனால் கெட்டவர்களுக்கு சோதனை வேதனையாக அதாபாக மாறிவிடும். எது வரைக்கும்? தௌபா செய்யாத வரைக்கும், அவனிடத்தில் அபயம் தேடாத வரைக்கும் அல்லாஹ் தாலா அவர்களுக்கு அதை வேதனையாகவே மாற்றி விடுவான். எந்த அளவுக்கு சொன்னா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் தன்னுடைய இறைப்பணியை தூதுத்துவத்தை ஏற்காம இருந்தனால யாரெல்லாம் இவங்களை அழிச்சிருந்துட்டு போயிடுறாங்க, இவங்களை அழிச்சிருந்துட்டு போயிடுறாங்க. ஆனா திரும்பி வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, அந்த மக்கள் அழியாம சந்தோஷமா இருக்கிறாங்க. பார்த்தா அவர்கள் இவர் சென்றதோடு, இந்த நபி சென்றதோடு இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு செஞ்சாங்க. ஒரு நபியினுடைய துவாவை விட ஒரு மக்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான்னு சொன்னா, நம்மளே அந்த சோதனையான காலகட்டங்களில் அபயமும்